அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஸ்ரீ குருபியோ நமக. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகா பெரியவா அற்புதங்கள் தொடரில் எந்தெந்த விதத்திலெல்லாம் தன் பக்தர்களே அந்த மகான் காத்து வருகிறார். நாம் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சரி, நினைச்சுண்ட மாத்திரத்திலேயே எப்படி மகான் தன் பக்தர்களுக்காக கருணை மழையினை பொழிகிறார்னு பார்த்துருக்கோம் இல்லையா? எவ்வாறு அவரால் இதையெல்லாம் செய்ய முடிகிறது என்றால், முதலில் அவ்வளவு கருணை மிக்கவர் அவர். அபார கருணா சிந்தம், தாய் உள்ளத்தோடு தன் பக்தர்களை காத்து வருகிறார் என்றால் அவர் அந்த ஜெகன் மாத்ரு ஸ்வரூபம் தானே. தன் பக்தர்கள் எவ்வளவு தவறு செய்தாலும் அவர்களை கண்டித்து திருத்தி நல்வழிப்படுத்தி அவர்களுக்கு எது மிகச் சரியானதாக இருக்குமோ அத்தகைய நிலையினையும் எந்த காலத்தில் எதை அவருக்கு கொடுத்தால் அது அவருக்கு உபயோகப்படுமோ அதை அந்த காலத்திலேயே மிகச்சரியாக அருளி தன் பக்தர்களை காத்து வருவதில் அவர் ஒரு தந்தையைப் போல் தன் பக்தர்களை எல்லாம் காத்து வருகிறார் என்று சொன்னால் அவர் அந்த பரமேஸ்வரனின் சொரூபமாகத்தானே இருக்க வேண்டும். ஜெகத் பிதா இல்லையா? ஜெகத பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரம்னு சொல்கிறோமே. அப்பொழுது அந்த பரமேஸ்வரரின் சொரூபமாகவே நிஜ பக்தர்கள் சுவாமிகளை தரிசித்து வந்திருக்கிறார்கள். அவர் ஆதிசங்கர பகவத்பாதால் நிறுவிய நம் காஞ்சி ஸ்ரீமடத்தின் 68வது பீடாதிபதியாக இருந்தவர்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எந்த இடத்திலாவது ஒரு இடத்திலாவது ஆதிசங்கரின் மறு அவதாரம் நான் அப்படின்னு சொல்லியிருக்காரா? அந்த பரமேஸ்வரனின் அம்சம் நான் எந்த இடத்திலேயாவது சொல்லியிருக்காரா? தான் இருந்த இடத்திலேயே தான் கொண்ட மிக மிக எளிமையான திருக்கோலத்துடனேயே அந்த சந்நியாச கோலத்துடனேயே எவ்வளவு பெரிய அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி இருக்கிறார் அவர். நாமே எவ்வளவோ பார்த்திருக்கோமே, இன்னும் எண்ணற்ற அற்புதங்கள் உண்டு. அந்த வரிசையில் ஒரு அற்புதம் தான் இன்று நாம் காணவிருக்கும் அற்புதம். அவர் நமக்காக உணர்த்திய தருணம் தான் ஆதிசங்கரின் அம்சம் என்பதை தானாக சொல்லவில்லை, ஆனால் உணர்த்தி காண்பிக்கிறார். வாருங்கள் பார்க்கலாம். அலகாபாத்தில் திரிவேணி சங்கமம் இருக்குது. எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? வாழ்வில் ஒரு முறையாவது அந்த திரிவேணி சங்கமத்தில் போய் நாம் நீராட மாட்டோமான்னு எவ்வளவோ நினச்சின்னு இருக்கோம். நம் பாவங்கள் அனைத்துமே விலகிவிடும் புனித தீர்த்தம் அது, புண்ணிய தீர்த்தம் அது. அந்த திரிவேணி சங்கமத்திற்கு ஒரு முறை மகா சுவாமிகள் யாத்திரை செய்தாராம். அந்த புனித தீர்த்தத்தை மேலும் புனிதமாக்குவதற்காக பக்தர்களாகிய நாம் உய்ய வேண்டும், இந்த தேசம் என்றென்றும் செழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதற்காக மகான்கள் அந்த விஜய யாத்திரை செய்வதுண்டு தேசம் முழுக்க இல்லையா? அப்படி ஒரு முறை மகான் ஸ்ரீ விஜயம் செய்த பொழுது திரிவேணி சங்கமத்தில் நீராடுகிறார். மகானே இறங்குறாரேன்னு அப்படி அத்தனை பக்தர்களும் கொஞ்சம் தள்ளி அந்த மகான் மேல் பட்ட நீர் நம்மேல் படாதா என்கிற அந்த ஆனந்தத்தில், அந்த ஏக்கத்தில், அந்த பிரார்த்தனையோடு ஹரஹர சங்கரா ஜெய ஜெயசங்கரான்னு எல்லாரும் கோஷமிட்டுருக்கா கரையின் மேல். இது ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்ததுங்க அது, இந்த அற்புதம். அப்படி மகான் எப்பொழுதெல்லாம் நீராடுகிறாரோ அப்போது மகானை சுற்றி ஒரு இடைவேளி விட்டு ஒரு 5 பக்தர்கள் இல்லையே ஒரு 4 பக்தர்கள் நிற்பா, யாரும் மகான் கிட்ட வந்துடக்கூடாது என்பதற்காக. அப்படி எல்லாரும் நின்றுருக்கும் பொழுது சற்று தூரத்தில் பக்தர்கள் ஹரஹர சங்கரா ஜெய ஜெயசங்கரான்னு கரையிலிருந்து பார்த்துருக்கா. அப்படி மகான் நீராடி வெளில வந்ததுமே நாம் இறங்கிடணும் தள்ளி, அந்த நீர் நம்மேல் பட்டால் நம் பாவங்களும் கரைந்து விடுமே என்ற அந்த எண்ணத்தோடு அந்த பக்தியோடு எல்லா பக்தர்களும் நின்றுருக்கா. மகான் இறங்கியாச்சு. அப்படி மகான் தீர்த்தம் ஆட போகிறார். அப்படி முங்கறார். அப்படி சுவாமிகள் முதல் 2வது முங்க அப்படி முங்கிட்டு பார்க்கும்பொழுது அந்த இடத்தில் ஒரே கூச்சல், ஒரே கூப்பாடு, ஒரே சத்தம், ஒரே குழப்பம். என்னது அப்படின்னு பார்த்தால் கொஞ்சம் தூரத்தில், ரொம்ப தூரம் இல்லைங்க, கொஞ்சம் தூரத்தில் ஒரு மிகப்பெரிய முதலை ஒன்று அந்த திரிவேணி சங்கம நீரில் அப்படி வந்து பார்த்துட்டுருக்கு. ஐயோ முதல்லன்னு எல்லா பக்தர்களும் மேலே ஏறிட்டா. சுவாமிகளை சுற்றி இருந்த தொண்டர்களுக்கும் ஒரே டென்ஷன். முதல்ல வந்துருத்தேன்னு பெரியவா வாங்கோ பெரியவா வாங்கோன்னு அவளும் பெரியவாளை கூப்பிட்டுண்டே மேலே ஏறுறா. ஆனால் மகான் கரை ஏறவில்லை. எதுவுமே நிகழாதவர் போல் அப்படியே நின்றுருக்கார். அனைத்துமே அந்த பரபிரம்மத்தின் ஸ்வரூபம்தான், பரபிரம்மத்தின் அம்சம்தான் என்ற அத்வைத தத்துவத்தை போதிப்பவர் அவர். அவருக்கு தெரியாதா அந்த முதலையும் பரமேஸ்வரனின் அம்சம்தான் என்பது?
இருந்த இடத்திலிருந்தே எந்தவித சஞ்சலமும் இல்லாமல் அதே சிரிப்போடு ஆனந்தத்தோடு அவர் பாட்டுக்கு அந்த நீரில் முங்கி எழுந்து ரொம்ப சாவகாசமாக பொறுமையாக ஜபம்லாம் பண்ணிட்டு வரார். அப்படி அவர் அந்த நீர்லேருந்து வரும் வரை அந்த முதலை பார்த்துட்டே இருக்கு பொறுமையாக. அந்த முதலையும் நகரவே இல்லைங்க. கண் கொட்டாமல் மகானை தரிசிக்க வேண்டும் என்பதற்காகவே வந்ததை போல் அந்த முதல் அங்கேயே இருக்கு. எந்த விதமான ஒரு கிளேசமும் இல்லாமல் மகான் அப்படி எழும்பி வரார். மகான் வந்ததுமே அந்த முதலை அப்படியே மெதுவாக நீருக்கு அடியில் போய் மறைஞ்சு அப்படியே காணாமல் போயிடுச்சு. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், எப்படி இது நடந்தது? ஒரு முதலை, அதுவும் அது எத்தகைய மிருகம்னு நமக்கு தெரியும். தனக்கு ஒரு இறை வேண்டும்னா அது எந்த அளவிற்கு தாக்கும் என்பதும் நமக்கு தெரியும். அப்பேற்பட்ட முதல்ல இன்னைக்கு இவ்வளவு பொறுமையாக சாவகாசமாக அப்படி இருந்துட்டு போகிறதுன்னா எப்படி இது நிகழ்ந்ததுன்னு எல்லாரும் அவளுக்குள்ளேயே பேசிக்கிறா. இதவே மகான்கிட்ட கேட்கவா முடியும்? அடுத்து நீராடி விட்டு தன் அனுஷ்டானங்கள் தன் ஜபதவங்களை எல்லாம் முடிச்சுட்டு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கறதுக்கு மகான் உட்கார்ந்த போது எல்லா பக்தர்களும் வாங்கிட்டு போயாச்சு. இப்போ செல்லம்மா பாட்டிங்கிற பாட்டி மகானின் அத்தியந்தமான பக்தர், அந்த தொண்டர் குழுவில் இருந்தவர். இப்போ அந்த அம்மையாருக்கும் சந்தேகம், எப்படியாவது பெரியவாள்கிட்ட கேட்டணும், அது எப்படி அந்த முதல்ல அவ்வளவு அமைதியாக இருந்தது, பெரியவா என்ன பண்ணார் அந்த முதலையை, அது எப்படி பெரியவாளும் எந்த விதமான டென்ஷனும் இல்லாமல் இருந்தார், இதை எப்படியாவது மகான்கிட்ட போய் நம்ம கேட்டுடணுமேன்னு எல்லாரும் கிளம்பி போனதுக்கப்புறமா பெரியவா ஒரு சின்ன சந்தேகம், நோக்கா என்ன சொல்லு அப்படின்னார் மகான். இல்லை, அந்த முதல்ல எப்படி எதுவுமே செய்யாமல் அமைதியாக இருந்தது, தாங்களும் எந்தவித கிளேசமும் இல்லாமல் அப்படியே இருந்துட்டு மேலே வந்தேலே, என்ன ரகசியம் இது, என்ன ஆச்சு, எங்களுக்கு சொல்லப்படாதா பெரியவா அப்படின்னு பவ்யமாக கேட்கும்பொழுது மகான் அப்படி சிரிச்சாராம். சிரிச்சிட்டு சொன்னாராம், நோக்கு ஆதிசங்கரர் எப்போ சந்நியாசம் வாங்கிண்டார், எப்படி வாங்கிண்டார்னு தெரியுமோ அப்படின்னு கேட்டு எல்லாரையும் பார்த்தார். இது நாம் எல்லாருமே அறிஞ்ச கதை தானே. ஆதிசங்கர பகவத் பாதாள் அந்த பரமேஸ்வரனின் அம்சம், சாக்ஷாத் பரமேஸ்வரன் தான் சந்நியாசம் வாங்கி கொள்வதை தன்னுடைய தாயாரான அன்னை ஆரியாம்பாள் விரும்பவில்லை. எந்த அன்னைக்கு தான் அந்த எண்ணம் இருக்கும், தன்னுடைய குழந்தை ஒரு சன்னியாசியாக போகிறது? அப்பொழுது ஒரு திருவிளையாடலை புரிகிறார். ஒரு முதலை, அந்த முதலை ஆதிசங்கரின் கால்களை அப்படி பற்றி கொள்கிறது, விடாமல் இருக்குது. இப்போ தாயார் அலறுகிறாளாம். அந்த பூர்ணா நதி கரையில் இருந்துட்டு அப்படி தாயார் கத்தின்னு இருக்கா, என் குழந்தைக்கு இப்படி ஆயிடுத்தே, முதல்ல பிடிச்சிருத்தேன்னு. அவர் நதியில் இருக்கா ஆதிசங்கர பகவத் பாதாள். இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல, அம்மா நீ என்னை சந்நியாசத்துக்கு நீ விட்டுட்டேன்னா இந்த முதல்ல என்னை விட்டுடும்னு சொல்ல, அதற்கு அன்னை ஆரியாம்பாள் ஒப்புக்கொள்ள இப்பொழுது அந்த முதலையும் அவரின் கால்களை விட்டு விடுகிறது. இந்த கதை நாம் எல்லாருமே அறிஞ்ச கதை தான். இப்போ மகான் சொல்கிறார், ஆதிசங்கர பகவத் பாதாள் எப்படி சந்நியாசம் வாங்கின்றார் தெரியுமா? அவர் சந்நியாசம் வாங்கிக்கிறது அன்னை ஆரியாம்பா விரும்பலை. அதனால் பூர்ணா நதியில் அவர் ஸ்நானம் பண்ணும் பொழுது ஒரு முதலை அவருடைய காலை கெட்டியமாக பிடிச்சுட்டு எடுத்து, இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல அவள் அம்மாக்கும். நீ சந்நியாசம் வாங்க ஒப்புத்துண்டா முதல்ல விட்டுடும் அப்படின்னு சொன்னதுமே அந்த முதல்ல விட்டுட்டு போயிடுது. இந்த கதை நீ கேட்டிருக்கியோ அப்படின்னு கேட்டாராம் மகான். கேட்டிருக்கேன் பெரியவா, கேட்டிருக்கேன். அன்னைக்கு ஒரு கந்தர்வன் அவன் சாபத்தை தீர்த்துக்கிறதுக்காக பகவத் பாதாளோட காலை பிடிச்சுட்டான் தெரியுமா? இந்த கதை பெரியவா சொல்கிறா. ஓஹோ அப்படின்னு எல்லாரும் கேட்டுக்கிறா. ஆனால் அன்னைக்கு அந்த முதல்ல பிடிச்சிக்கும் பொழுது சங்கரர் சின்ன குழந்தையாக இருந்தார் இல்லையா? ஆமாம் ஆமாம். இப்போது அந்த முதலைக்கு ஒரு ஆசை, அந்த சங்கரர் வயசான சன்னியாசியாக இருந்தால் எப்படி இருப்பார்னு பார்க்கணும்னு அந்த முதலைக்கு ஆசை. அதனால தான் என் காலை பிடிச்சின்னு எடுத்து அப்படின்னு சொல்லி ஒரு பிரேக் விட்டார். இப்போது மேலோட்டமாக பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமாக தெரிந்தாலும் அவர் சொன்ன அந்த விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை வைத்திருக்கிறார். இதை உணர்ந்து கொண்ட அந்த செல்லம்மா பாட்டி சங்கரா சங்கரான்னு கன்னத்தில் போட்டு நமஸ்காரம் பண்ணுறா. இதை சொல்லிவிட்டு அந்த பிரேக்கை விட்டுட்டு பெரியவா சிரிச்சாராம். அதனால் என்னை தரிசிக்கிறதுக்கு அந்த கந்தர்வன் வந்துட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு பிரசாதம் கொடுத்தாராம். என்ன சொல்ல வருகிறார் மகான்? அன்று ஆதிசங்கர பகவத் பாதாள் சந்நியாசம் வாங்குவதற்கு முன்னால் ஒரு சிறுவராக இருந்த அந்த சமயத்தில் அவருடைய பாதங்களை பிடிச்சுண்டு தரிசனம் பண்ண அந்த கந்தர்வனான அந்த முதலை இன்று வயதான சங்கரர் சந்நியாசம் வாங்கிட்டு எப்படி இருக்கார்னு தரிசிப்பதற்காக திரிவேணி சங்கமத்தில் எனக்காக காத்துருக்கு என்ற அந்த ரகசியத்தை எவ்வளவு சூக்ஷ்மமாக சொல்கிறார். அதை உணர்ந்து கொண்ட ஒரு சில அன்பர்கள் சுற்றி இருந்தவர்கள் அப்படி சங்கரா பெரியவா ஹரஹர சங்கரா ஜெய் ஜெயசங்கரான்னு மெய் சிலிர்த்து போய் நமஸ்காரம் பண்ணும்பொழுது அடுத்த க்ஷணமே அந்த பேச்சை மாற்றிண்டு
ஒருவேளை அந்த கந்தர்வனே வந்துட்டான் போல இருக்குன்னு சொல்லி அப்படி கைத்தட்டி அந்த தெய்வம் சிரித்தார் என்றால் அன்றிருந்த பக்தர்கள் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள், அன்று அதை நேரில் கேட்ட பக்தர்கள் எவ்வளவு பாக்கியம் செய்திருந்தால் மகானே தன் திருவாய் மலர்ந்து இதை சொல்லி இருக்க முடியும் இல்லையா? மகான் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த பக்தர்கள் அனைவருமே மிக மிக பாக்கியசாலிகள் தான். மகா பெரியவாளை யார் ஒருவர் மனதார நினைத்து வேண்டிக் கொள்கிறாரோ அவருமே நிச்சயமாக பாக்கியசாலி தான். அவருடைய எண்ணமின்றி நம்மால் அவரை நினைத்தும் கொள்ள முடியுமா? சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்சே வாசேதாம் ஹிருதிமே சதா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.